இதெல்லாம் ஃபுல்லா சாம்பிளுக்கு வச்சிருக்கீங்க இல்லையா? இதுதான் எங்களுக்கு பிரதமர் மோடி எங்களை வாழ்த்துக்கள் சொன்னதுங்க. இந்த மாதிரி நாங்க பண்ணிட்டு ஓ சூப்பர். நம்ம ஊடகத்தில் இணைந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, நம்ம காணொலியை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும், தினசரியும் ஒவ்வொரு விதமான ஒரு காணொலியை உங்களுக்கு உபயோகமாகக்கூடிய ஒரு காணொலியாக நம்ம வெளியிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆனைக்கட்டி பகுதியில் இருக்கக்கூடிய தயா சேவா சதன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்தினுடைய சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதிவாசி பெண்மணிகளின் வாழ்வாதார மையம் அப்படிங்கிற ஒரு இடத்தை இங்கே அமைத்து ஆதிவாசியை சார்ந்த 15 பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து, அவர்களுக்கு வேலையும் சொல்லி கொடுத்து, அவர்களுக்கு ஓட்டுநர் பயிற்சியும் கொடுத்து, ஓட்டுநர் உரிமம் வாங்கி கொடுத்து, சொந்த பணத்தில் ஆட்டோவும் வாங்கி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, ஆனைக்கட்டி பகுதியில் இருக்கக்கூடிய 3 கிராமங்களையும் தத்தெடுத்திருக்காரு. அப்படின்னா கண்டிப்பாக இவர் யார் அப்படிங்கிறத நம்ம சொல்லி தான் ஆகணும். இவர் 1997 வருஷமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு படிப்பை படிச்சுட்டு அமெரிக்காவில் செட்டில் ஆகியிருக்காங்க. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் மேலே இருக்கக்கூடிய அக்கறையாலும், அதே போல் நம்ம நாட்டினுடைய தரம் உயரணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா அதுக்கு ஒரே வழி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆதி காலத்தில் இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஆதிவாசிகள் அவர்கள் உயர்ந்தால் நம்ம நாடு உயர்ந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆனைக்கட்டி பகுதியில் வந்து மையம் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய ஆதிவாசிகளுடன் நன்றாக பழகி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குடில் அமைத்து, அதாவது ஆதிவாசி பெண்மணிகள் வாழ்வாதார மையம் அப்படிங்கிறது ஒன்று தொடங்கி இங்கே இருக்கக்கூடிய பல ஆதிவாசி பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து, அவர்களுக்கு ஓட்டுநர் உரிமம் வாங்கி கொடுத்து, அதற்குண்டான வாகனங்களையும் சொந்த செலவிலே வாங்கி கொடுத்து, இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 கிராமங்களுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறார் ஆச்சரிய சவுந்தரராஜன்ஜி. இவர் வந்து பார்த்திங்கன்னா தயா சேவா சதன் அப்படிங்கிற ஒரு இடத்தை அமைத்து இங்கே பல விதமான பொருட்களை தயாரித்து உடல் ஆரோக்கியத்துக்கு, அதாவது ஹெல்த்தி ஃபுட் அப்படிங்கிறது இவராகவே இந்த பெண்மணிகளை வைத்து சொந்தமாகவே தயாரித்து இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டாக்டர் ஆச்சரிய சவுந்தரராஜன்ஜி அவர்களிடம் சென்று நமது நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து அவர்கிட்ட சில வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு, அதுக்கப்புறமாக அவருடைய உத்தரவின் பேரில் இவங்களுக்கு என்னென்ன உதவிகள் வேண்டுமோ, என்ன கேட்கிறார்களோ அதை செய்து கொடுங்க அப்படின்ட்டு பணியாளர்களிடம் சொன்னாங்க. அந்த பணியாளர்கள் வந்து நம்மை அழைத்து கொண்டு சென்று என்னென்ன பொருட்கள் எப்படி தயாரிக்கப்படுகின்றன, அந்த உணவுப் பொருட்களுடைய வேலைகள் என்ன, அந்த உணவுப் பொருட்களினால் என்ன நன்மைகள், எப்படி தயாரிக்கப்படுகின்றது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே நீங்களே பாருங்களேன். சூப்பர். அதுல வந்து நீங்க இருக்குன்னு சொன்னீங்க முறுக்க, அதுல என்னென்ன சூப்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்கீங்க? அதுல வந்து துவரம் பருப்பு, பைத்தம் பருப்பு, சீரகம், குருமிளகு, இது பனானா பவுடரு, ஆம்லா பவுடர், இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம். மொத்தம் 14 வகையான பொருள் அதில் மிக்ஸ் பண்ணுவோம். அளவு கொடுத்துருவார் சாரு. அது ஒரு 36 கிலோ 40 கிலோ. இப்போ எங்களுக்கு ஆர்டர் வந்ததுன்னா, ஒரு 100 பேக்கெட் ஆர்டர் வந்ததுன்னா, அது இந்த பொண்ணோட 2 பேர் கொடுத்தேன்னா இவங்க பண்ணி பேக் பண்ணி பேக்கிங் முதல் கொண்டு அதில் பண்ணி. சூப்பில் இப்போ என்னென்ன வெரைட்டி வச்சுருக்கீங்க? மொத்தம் சூப்பில் 20 வெரைட்டி இருக்குதுங்க. தூதுவளை, முடக்கத்தான், ஆவாரம்பு, கண்டஞ்சிப்புளி, அஸ்வதந்தா, அப்போ நிறைய இருக்குது. ஆமாங்க. அப்போ அது போக ரைஸ் மிக்ஸில் ஒரு 20 வகை இருக்குது. ரைஸ் மிக்ஸ் வந்து தூதுவடை ரைஸ் மிக்ஸு. அப்போ ரைஸ் மிக்ஸ்னா எப்படிங்க? நம்ம அது சாதத்தில் வெறும் சாப்பாடு அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டு பருப்பு பொடி மாதிரி போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதாங்க. அது ஒரு 20 வகையாக பண்ணுறோம். ஜாமில் ஒரு 10 வகையாக ஜாம் பண்ணுறோம். ஆம்லா ஜாமு, ஜாக் ஃப்ரூட் ஜாமு, பைனாப்பிள் ஜாமு, பப்பாயா ஜாமு, இந்த மாதிரி ஒரு 10 வகையாக பண்ணுறோம். அப்போ ஊறுகாயில் ஒரு 10 வகையான ஊறுகாய் பண்ணுறோம். அதை நீங்கள் கடையில் பார்க்கலாம். இது வந்து பேக்கிங். அப்போ அது போக மாய்ஸ்சரைசர் பண்ணுறோம். மாய்ஸ்சரைசர்லேயே 10 வகையான ஃப்ளேவர். ஆமாம், 10 ஃப்ளேவர் இருக்குங்க. ரோஸு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறோம். வாழைத்தண்டு சூப்பு பெனிஃபிட்ஸ். வாழைத்தண்டு இந்த கல்லுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த ஸ்டோன் இருக்கு, அதுக்கு உபயோகமா இருக்கு. வெயிட் லாஸ் கூட யூஸ் ஆகும். வெயிட் லாஸ்க்கு உபயோகப்படும். இது என்ன வருதுங்க ஒரு பாக்கெட் பிரைஸ்? 125 வருதுங்க. ஓகே. இது எவ்வளவு கிராம் இதுல இருக்கு? 125 கிராம். 125. சரி, கொடுத்தது இதுதான் இல்லையா? திணை. அப்ப
பொங்கல் ரெடி இதுதானே? இது ரெடிமேடு பொங்கல் ரெடிமேட். இப்போ உங்களுக்கு கொடுத்தது வந்து அக்கார் அடசல் கொடுத்துருக்காங்க. அக்கார் அடசல். ஓகே, அது வேற. அது வேற. பேக்கிங் பண்ணல. நல்லா இருக்குங்க, சூப்பரா பண்ணிருந்தீங்க. ரொம்ப நல்லா. அது 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடலாம். சூப்பரா இருந்துச்சு. இதுவும் 5 நிமிஷம். அது ஸ்வீட் எல்லாமே எல்லாம் கரெக்டா இருந்தது. ஓகே, எல்லாமே நல்ல நெய்யும் மணத்தோட சூப்பரா இருந்தது. இப்ப நமக்கு அப்ப அதே பண்ணும்போது அந்த மனம் கிடைக்குமா நமக்கு? அதுலயே எல்லாமே இருக்குங்க. நெய் இருக்கு, ஏலக்காய், எல்லாமே எல்லாமே ரெடியா இருக்கு. நீங்க வாட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப அருமையா இருந்தது. கரெக்டான ஒரு பக்குவத்துல வாட்டர்ல எவ்வளவு போடுறது? வாட்டர் வந்து பேக்கிங்க்கு இப்போ திணை மிக்ஸ், அந்த ரெடி மிக்ஸ் வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து நீங்க 200 ml வாட்டர் போட்டா போதும். நெய் வந்து நாங்க அதுலயே பேக்கெட் நெய், முந்திரி எல்லாமே நாங்க போட்டிருக்கோம். 200 ml தண்ணி விட்டு கொதிச்சது இதை போட்டு மூடி வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் நெய்யில் முந்திரி திராட்சையை தாளித்து போட்டு 5 நிமிஷத்துல கிண்ணா முடிஞ்சுது. அவ்வளோதாங்க. ஒன்னு எடுத்து வாயில் நமக்கு போட்டுக்கிட்டா ஜீரணம் ஆயிடும். அப்ப வந்து இப்போ ஒண்ணும் தண்ணி 500 ml ஊத்தனா போதும். அந்த மாதிரி இது சில்லி சாஸ். சில்லி சாஸுங்களா? ஓ சரி சரி. இது மாதிரி சாஸ் ஐட்டம், டொமேட்டோ சாஸ் எல்லாமே இருக்கு. டொமேட்டோ எல்லாமே தோட்டத்துல விளையிற ஆர்கானிக் இல்லைங்களா? இங்க விளையுது, அதை எடுத்து நாங்க அப்படியே ஓகே சூப்பர். லெமன் பிக்கல். இங்க தோட்டத்துல எல்லாம் பக்கத்துல நிறைய லெமன் இருக்கு. அது ஆர்கானிக்கா இருக்கறனால நமக்கு உடம்பு ஹெல்த்துக்கு நல்லது. ஓகே. அகத்திக்கீரை சாதப்பொடி பரவாயில்லையே, எல்லாமே வச்சிருக்கீங்க, சூப்பரா இருக்கு. அவனே எடுத்துக்கிறேன், நாங்க போயிட்டு கடைக்கு. இது வந்து பிஸ்கட் தயாரிக்கிறது. ஒரு ட்ரேல 100 பிஸ்கட் போடுவாங்க. ஒரு ட்ரேல 100 பிஸ்கட். 2 ட்ரே வைக்கும். ஆமா. இது வந்து யோகா மேட். யோகா மேட் வாழை நார்லயே பண்றதுங்க. ஓ பரவாயில்லை. இது அங்க ஷாப்ல இருக்குங்களா? இருக்குங்க மேடம். இது யோகா மேட். ஆமா. இதுல என்னங்க மேம், இதுல ஒரு விண்பட்டு இந்த மேட்ல வாழை நார்ல பண்ணிருக்காங்க. இந்த கூலிங் டைம் கொஞ்சம் அது சூடா இருக்கு. இப்போ இந்த சூடா இருக்கிற நேரத்துல அது கூலிங்கா இருக்கு. அதோட தன்மை அதுக்கு நல்லாவே கொடுக்கும். வாழை நார்ல பண்ணதுனால நமக்கு ஹெல்த்துக்கு நம்ம படுத்து அதுல பண்ற மாதிரி இருக்கும்போது கூட நமக்கு பாடிக்கு நல்லது இல்லையா? முடிச்சிட்டு இப்போ ஃபயரிங் ஃபர்ஸ்ட் டைம் இது ஜார் அடிச்சிருக்காங்க. ஊர்கா ஜார் நாங்க கிளேல பண்றாங்க. இந்த மிஷின் இதுல நாங்க இப்போ ஃபயரிங் மாடல் அது இல்ல, இது சும்மா நாங்க வேற ஃபர்ஸ்ட் டைம் இது அடிச்சாங்க பழைய கம்பெனில. ரைட் ரைட் ரைட். நல்லா இருக்குங்களா இது? இதெல்லாம் வச்சிருக்கீங்களா ஷாப்ல? இருக்குங்க. நல்லா இருக்குல்ல மது? சூப்பரா இருக்கு. நம்ம ஏதோ பவுல், நம்ம ஏதோ ஸ்நாக்ஸ் ஏதோ போட்டு கொடுக்கறத கூட நல்லா இருக்கும். மண் அவங்களே எடுத்து அளவு போட்டு கலக்கி எல்லாமே. இப்போ லேடிஸ் வந்து இப்போ மண் மூட்டை வருங்க, அவங்களே இறக்கி அதை மிக்ஸ் பண்ணி அப்போ மிஷின்ல போட்டு அடிச்சு எடுத்து அதை ஃபயரிங் பண்ணி அது பாக்ஸ்ல போடுற வரைக்கும் லேடிஸே பண்ணுவாங்க. ஜென்ஸே அவங்க யாரும் கூப்பிடுவாங்க. எல்லா வேலையும் அவங்களே பண்ணுவாங்க. ஃபயரிங் பண்ணி யாராவது ஆர்டர் கேட்டாலும் பேக் பண்ணி அழகா அனுப்பிடுவோம். எக்ஸ்போர்ட் ஒரு டைம் பண்ணியிருக்கோம், கத்தார் நாட்டுக்கு அனுப்பியிருக்கோம். ஓ பரவாயில்ல. ஆனால் அருமை, இதெல்லாம் நல்ல ஒரு விஷயம் தானே. மேக்ஸிமம் லேடிஸ் இதெல்லாம் லைக் பண்ணுவோம் நம்ம எல்லாருமே. இதுதானே இப்போ கிளே வந்து அழிஞ்சு போகிற ஒரு காலத்தில் இன்னொன்று திருப்பி இது வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது நம்ம குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் போட்டு கொடுக்கறதுக்கு, ஏதோ ஃபுட்டு நமக்கு கொடுக்கறதுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல் தானே. ஐஸ்கிரீம் கப்பு, டீ கப்பு, ஊர்கா ஜாடி, இது எல்லாமே இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். வெரி குட் வெரி குட். பார்க்கலாம் ப்ராடக்ட். சரி, இவ்வளோ நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஐட்டம்லாம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத சிம்பிளாக வந்து இப்போ வந்து காட்டினாங்க. இங்கே என்னென்னலாம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்த்தீங்க. ஆனால் மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை வச்சுருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுக்காக சில ஐட்டங்களை மட்டும் தயாரிக்கக்கூடிய சில ஐட்டங்களை மட்டும் நம்ம வந்து பார்த்தோம். இப்போது அவங்களுடைய கடையில் விற்பனைக்காக வச்சுருப்பாங்க இல்லைங்களா, என்னென்ன ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க, பேக்கிங் எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு 4 லேடிஸ் வேலை செய்கிறாங்க. 4 லேடிஸ். அப்போ எங்களுக்கு டீ கடை இந்த மாதிரி தான் நாங்கள் பார்க்குறது. இந்த மாதிரி ஒரு கேஃபிடீரியா வச்சு இவ்வளோ டேபிள் போட்டு ஒரு 10 பேர் 20 பேர் வந்தாலும் அவங்க மார்னிங் ஃபுட் அந்த மாதிரிலாம். ஆமாம், மில்லட் தோசை, மில்லட் பொங்கல் எல்லாமே மில்லட்டில் தான். வெரி குட் வெரி குட். ஆமாம், வெரி குட். தோசை சரி. இது எல்லா வகையான ஃபுட்டும் இது கிடைக்கும். இதில் இருக்கிறது எல்லாமே இன்டீரியர் இருக்கனால வராங்களாங்க? வருவாங்க, மார்னிங் வருவாங்க, அந்த டிஃபன் டைம் வருவாங்க. சனி ஞாயிறு நல்லா கூட்டம் வருவாங்க. மற்ற நாள் இருக்கு, சாப்பிட்டு பார்க்கணும். அப்படி இருப்பாங்க. பிஸ்கட் எல்லாம் இருக்குங்க. இப்போ இதில் என்னென்ன சூப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இது என்னென்ன டைப் ஆஃப் எவ்வளோ சூப்ஸ் இருக்கு? 20 வகையான சூப் இருக்கு மேடம். அதில் வந்து முடவாட்டுக்கால், கை கால் வலி, முட்டி வலிக்கெல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க.
மணத்தக்காளி, மணத்தக்காளி. ஓகே, இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுங்க? வயிற்றுல புண்ணு இந்த மாதிரி இருந்துன்னு பூச்சி இதுக்கெல்லாமே உபயோகப்படுத்துகிறாங்க. பிரண்டை சூப். பிரண்டை சூப் நல்லா பசிக்கும் மேடம். ஓகே. அப்போ முருங்கை வந்து நல்லா ரத்த சுத்திகரிக்க நல்லா இது பண்ணுவாங்க. வேறு ஏதோ வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் சேம் அதே தான் நினைக்கிறேன். இன்னைக்கு 4 சூப்பு தான் இருக்கும். அங்கே இருக்குங்க, மீதி எல்லாமே அங்கே சாப்பிட்றேன். என்ன பெனிஃபிட் அதை? ஆரஞ்சு பிஸ்கெட்டு. இப்போ ஜிஞ்சர் சாப்பிட்டாச்சுன்னா நமக்கு வந்து ஜீரணம். ஆமாம், அந்த ஜிஞ்சர் சாப்பிட்றதுக்கு. ஓட்ஸ் வந்து ஒரு சில பேர் ஓட்ஸ் விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால் டயட் இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஓட்ஸ் பெட்டராக இருக்கும் இல்லைங்களா? இது என்ன பிஸ்கெட்டு? திணையில் கூட பிஸ்கெட் இருக்கு. சூப்பர். சிறுதானியங்கள் ஆக மொத்தத்தில் நிறைய சிறுதானியம். ஆமாம், எல்லாமே மில்லெட்டு தாங்க மேடம். டிஃபன்லேருந்து பிஸ்கட்லேருந்து எல்லாமே மில்லெட்டில் தான் நாங்கள் இங்கே தயாரிப்போம். ஓகே. வேற இந்த ஜூஸ் அதெல்லாம் அங்கே இருக்குங்க மேடம், பார்க்கலாம். இது வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கீங்க. இதில் என்னென்ன மாதிரி ஃபுட்டு நமக்கு கிடைக்குங்க? மில்லெட்டில் என்ன வேணுனாலும் நாங்கள் இங்கே செஞ்சு தருவோம். ஓகே, தோசையெல்லாம் போட்டிருக்கீங்க. மில்லெட் தோசை, மில்லெட் பொங்கல், சிறுதானிய தோசை, வெரி குட். இட்லி, சிறுதானிய பொங்கல், ஆனியன் ரவான்னா நம்ம நார்மல் ரவா சொல்கிறீங்களா இல்லை இந்த மாதிரி? ரவா தோசை வந்து நம்ம மாவு ரவையில் சாதாரண ரவை, அதாவது கோதுமை ரவைங்களா இல்லை எப்படி? கோதுமை ரவை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நாங்கள் போடுறோம். பணியாரம், இடியாப்பம், அடை, சப்பாத்தி, அவல் உப்புமா, வெரி குட். இப்போ புளிசாதம் கூட மில்லட்டில் வந்துடுது. புளிசாதம், கொத்தமல்லி சாதம், புதினா சாதம், தக்காளி சாதம், எலுமிச்சை சாதம், மாங்காய் சாதம். ஓ பரவாயில்ல. தயிர் சாதம், சாம்பார் சாதம், சிறுதார் மேக்ஸிமம் எல்லாமே கொடுத்துட்டீங்க. ரெசிபியில் எல்லாமே இருக்குது. தேங்காய் துருவல் சாதம்,